ஹாய் ஆல், தமிழ் வழியாக இங்கிலீஷ் பேசலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்டூ ஆன்டூ, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். இன்டூ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா உள்நோக்கி செலுத்தும் செயல்களை குறிக்க இன்டூ யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த பாய் ஜம்ப்டு இன்டூ த வெல் ஃபார் பாத்திங். ஒரு பையன் குளிக்கிறதுக்காக குளத்தில் குதிச்சிட்டான். ஸோ உள்நோக்கி செலுத்தும் செயல்களை குறிக்க இன்டூ யூஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஹீ காட் இன்டூ தி கார் அண்ட் ட்ரூ அவே. அவன் காருக்குள்ளே ஏறி கார் ஓட்டினான் அப்படின்னு மீனிங். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இட் ஸ்டார்டட் டு ரெயின் ஸோ தே வெண்ட் இன்டூ தி ஹவுஸ். மழை பெய்ய ஆரம்பித்தது, எனவே அவர்கள் வீட்டுக்குள்ளே சென்றார்கள். ஸோ உள்நோக்கி செலுத்தும் செயல்களை குறிக்க இன்டூ பயன்படுத்தலாம். ஆன்டூ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா மேல் நோக்கி செலுத்தும் செயல்களை குறிக்க ஆன்டூ யூஸ் பண்ணலாம். த கேட் ஜம்ப்ட் ஆன் டு தி டேபிள். ஒரு பூனை டேபிளுக்கு மேலே குதிச்சிருச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஹீ கிளைம்ட் ஆன் டு தி ரூஃப் டு ரிப்பேர் இட். அவன் ரூஃப்க்கு மேலே ஏறினா ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ மேல் நோக்கி செலுத்தும் செயல்களை குறிக்க ஆன்டூ பயன்படுத்தலாம். உள்நோக்கி செலுத்தும் செயல்களை குறிக்க இன்டூ பயன்படுத்தலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணுன்னா டிஎன்ஐடி இன்ஃபோடெக் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.